Hi students, இந்த வீடியோவில் நாம் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ்னா என்னங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ்க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது ஒரு செட் வச்சுப்போம். அதே மாதிரி இது இன்னொரு செட்டுன்னு வச்சுப்போம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஏக்கு ஏ மேப் ஆகுது, அடுத்து இந்த ஏக்கு பி மேப் ஆகிருக்கு, இந்த பிக்கு பி மேப் ஆகிருக்கு, சிக்கு சி மேப் ஆகிருக்கு, டிக்கு சி மேப் ஆகிருக்கு அண்ட் டிக்கு டியும் மேப் ஆகிருக்குன்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இப்போ இதில் நம்ம ரிஃப்ளெக்ஸிவ் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏபிசிடி எல்லாமே அதோட திரும்ப அந்த செகண்ட் செட்டு இதில் மேப் ஆகி இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஏல மேப் ஆகிருக்கு, பி வந்து பியில் மேப் ஆகிருக்கு, சி வந்து சியில் மேப் ஆகிருக்கு அண்ட் டி வந்து டியில் மேப் ஆகிருக்கு. ஸோ டி இங்கே சிலையும் மேப் ஆகிருக்கு, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் டியில் மேப் ஆகிருக்கணும். ஸோ அந்தந்த எலிமெண்ட் அதோட எலிமெண்ட்டோட அந்த இன்னொரு செட்டில் மேப் ஆகிருக்கு அப்படின்னா இதை நாம் ரிஃப்ளெக்ஸிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த செட்டை வந்து இந்த ரிலேஷனை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் ரிஃப்ளெக்சிவ் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். ஸோ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஏல மேப் ஆகிருக்கு, பி ஏல மேப் ஆகிருக்கு, பி பியில் மேப் ஆகிருக்கு, சி சியில் மேப் ஆகிருக்கு அண்ட் டியும் சியில் மேப் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மேப் ஆகிருக்கிற கண்டிஷன் வச்சுப்போம். இப்போ பாருங்கள், ஏ வந்து ஏல மேப் ஆகிருக்கு, ஓகே. அடுத்து நம்ம பியை பார்ப்போம். பியும் பியில் மேப் ஆகிருக்கு, எஸ். சியும் சியில் மேப் ஆகிருக்கு, ஓகே. பட் டி பார்த்திங்கன்னா டி சியில் தான் மேப் ஆகிருக்கு, டியோட மேப் ஆகலை. இந்த 3 எலிமெண்ட்டுமே அதோட எலிமெண்ட்டோட மேப்பாக இருந்தாலும் டி வந்து டியோட மேப் ஆகலை. ஸோ இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே அதோட எலிமெண்ட்டோட அந்த இன்னொரு செட்டில், அதாவது கோடொமைனில் மேப் ஆகி இருக்கணும். அப்படி ஆகியிருந்தால் தான் அது ரிஃப்ளெக்சிவ். ஏதாவது ஒரு எலிமெண்ட்டாச்சும் மேப் ஆகாமல் இருந்தாலுமே அதை நாம் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். தட் ரிலேஷன் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் எப்படி கண்டுபிடிக்கணும்? நாட் ரிஃப்ளெக்சிவ், அதாவது ரிஃப்ளெக்ஸ் இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து சிமெட்ரிக்கை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மேப்பிங் எடுத்துப்போம். ஏ வந்து ஏக்கு மேப் ஆகிருக்கு, ஏ பிக்கு மேப் ஆகிருக்கு, பி ஏக்கு மேப் ஆகிருக்கு, பி பிக்கு மேப் ஆகிருக்கு. அதே மாதிரி சிக்கு மேப் ஆகிருக்கு, சி டிக்கு மேப் ஆகிருக்கு, டியும் சிக்கு மேப் ஆகிருக்கு, டியும் டிக்கு மேப் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிலேஷனில் பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போது ஏ வந்து பிக்கு மேப் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே ஏக்கு மேப் ஆகிறத எடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த கண்டிஷனை தான் நம்ம ரிஃப்ளெக்சிவில் செக் பண்ணுவோம். ஸோ ஏ எடுத்தோன்னா ஏ வந்து பிக்கு போகுதான்னு வேறு எலிமெண்ட்டை செக் பண்ணி பார்க்கணும். எஸ், ஏ வந்து இங்கே பிக்கு போகுது. ஸோ இப்போ ஏ பிக்கு போகிறப்ப கண்டிப்பாக பி ஏக்கு போகணும். அப்படி போகுதாங்கிறத செக் பண்ணணும். எஸ், இங்கே பி ஏக்கு போகுது. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிமெட்ரி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், சி எடுத்துக்கிறோம். சி வந்து எங்கே மேப் ஆகுது? சிக்கும் மேப் ஆகுது, அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். சி இங்கே வேறு எலிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிக்கு மேப் ஆகுது. ஸோ சி வந்து டிக்கு மேப் ஆகுதுன்னா நம்ம சிக்கு மேப் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே இருக்க டி இங்கே இருக்கிற சிக்கு மேப் ஆகுது. ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை. ஸோ அப்போது இந்த டொமைனில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லேருந்து நம்ம கோடொமைனில் செக் பண்ணுறப்போ ஏ பிக்கு மேப் ஆகிருந்தது. அப்போ ஏ பிக்கு மேப் ஆகிருக்குன்னா பி ஏக்கு மேப் ஆகிருக்கான்னு பார்த்தோம், ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ்ட். அடுத்து எலிமெண்ட் சி எடுக்கிறோம். சி டிக்கு மேப் ஆகிருக்கு, ஃபஸ்ட் அது எடுத்துட்டாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டி சிக்கு மேப் ஆகிருக்கான்னு பார்க்குறப்போ எஸ், அதுவும் மேப் ஆகிருக்கு, ட்ரூ. இப்போது இது எல்லா கண்டிஷனும் சிமெட்ரிக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இந்த ரிலேஷனை நாம் சிமெட்ரிக்குன்னு ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ எப்போ சிமெட்ரிக் இல்லைன்னு நம்ம சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஏ வந்து ஏக்கு மேப் ஆகிருக்கு, ஏ வந்து பிக்கு மேப் ஆகிருக்கு, பி வந்து பிக்கு மேப் ஆகிருக்கு, சி வந்து சிக்கு மேப் ஆகிருக்கு, டி வந்து டிக்கு மேப் ஆகிருக்கு, டி வந்து சிக்கு மேப் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஒரு ரிலேஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம், ஏ வந்து பிக்கு மேப் ஆகிருக்கா? எஸ், மேப் ஆகிருக்கு. பட் ஏ பிக்கு மேப் ஆகிருக்கு அப்படின்னா பியிலேருந்து ஏக்கு ஒரு மேப்பிங் போகணும். பியிலேருந்து ஏக்கு ஏதாவது மேப்பிங் இருக்கா? இல்லை. ஸோ பியிலேருந்து ஏக்கு எந்த மேப்பிங்கும் கிடையாது. அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டி வந்து சிக்கு மேப் ஆகிருக்கு. அப்போ சிலேருந்து டிக்கு மேப் ஆகணும். சிலேருந்து டிக்கு மேப் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது மேப் ஆகலை.
ஸோ இது வந்து ஏதாவது ஒன்றுக்கு ட்ரூ ஆனால் போதுமா அப்படின்னா இல்லை, அதுவும் எல்லாத்துக்குமே ட்ரூ ஆகணும். இங்கே எப்படி ஏலேருந்து பிக்கு போச்சு, பிலேருந்தும் ஏக்கு வந்துச்சு, ட்ரூ. அதே மாதிரி அடுத்த பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கும் அது ப்ரூவ் ஆகணும். சிலேருந்து டிக்கு போச்சு, டிலேருந்து சிக்கு போச்சு, அதனால் சிமெட்ரின்னு சொன்னோம். பட் இதே இது சிலேருந்து டிக்கு போய் டிலேருந்து சிக்கு போகலை அப்படின்னா அதை நாம் நான் சிமெட்ரிக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதுவுமே எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லா பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கும் ட்ரூவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் அதை சிமெட்ரிக்குன்னு சொல்லுவோம். அப்படி ஏதாவது ஒரு பேருக்கு கூட அது சிமெட்ரிக்காக இல்லை, அதாவது ஏலேருந்து பிக்கு போகுது, பிலேருந்து ஏக்கு போகுது, சிலேருந்து டிக்கு போகுது, பட் டியிலேருந்து சிக்கு போகலை அப்படின்னா அதை நாம் நான் சிமெட்ரிக்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ சிமெட்ரிக் ரிலேஷன், நான் சிமெட்ரிக் ரிலேஷன் எப்படி பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரான்சிட்டிவ் எப்படி செக் பண்ணுறங்கிறத பார்ப்போம். ட்ரான்சிட்டிவ் எப்படி செக் பண்ணோன்னா, இப்போது ஏலேருந்து சிக்கு ஒரு மேப்பிங் இருக்குது, அதே மாதிரி இதே சிலேருந்து டிக்கு ஒரு மேப்பிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏலேருந்து ஒரு டிக்கு மேப்பிங் இருக்கணும். அப்படி ஏலேருந்து டிக்கு ஒரு மேப்பிங் இருந்தால் அதை நாம் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். அப்படி ஏலேருந்து சிக்கு மேப்பிங் போகுது, சிலேருந்து டிக்கு மேப் ஆகுது, பட் ஏலேருந்து டிக்கு எந்த ஒரு ரிலேஷனும் அந்த மேப்பிங்கும் இல்லை அப்படின்னா அதை நாம் நாட் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏலேருந்து சிக்கு மேப்பிங் போகுது, சிலேருந்து டிக்கு மேப்பிங் போகுது. ஏலேருந்து டிக்கு போகுதான்னு செக் பண்ணணும். ஏலேருந்து டிக்கு ஏதாவது மேப் ஆகியிருக்கா? நோ, ஏலேருந்து சிக்கு தான் போதே தவிர ஏலேருந்து டிக்கு போகலை. அப்போ இது நாட் ட்ரான்சிட்டிவ் தான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நாம் ஏலேருந்து பிக்கு போகுது எடுத்துக்கிறோம், பியிலேருந்து ஏக்கு மேப் ஆகுது. அப்போ ஏலேருந்து ஏக்கு ஒரு மேப் இருக்கான்னு பார்க்கணும். ஏலேருந்து ஏக்கு மேப்பிங் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தாச்சு. இதுவும் எல்லாத்துக்குமே ட்ரூ ஆகணும். எல்லாத்துக்குமே ட்ரூ ஆனாதான் மட்டும்தான் இதை நம்ம ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு மேப்பிங்கு கூட அது ட்ரூ இல்லை அப்படின்னா அதை நம்ம நாட் ட்ரான்சிட்டிவ்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பி டு ஏ எடுத்துக்கலாம். பியிலேருந்து ஏக்கு மேப் ஆகுது, ஏலேருந்து பிக்கு மேப் ஆகுது. பியிலேருந்து பிக்கு ஒரு மேப்பிங் இருக்கணும். எஸ், பியிலேருந்து பிக்கு ஒரு மேப்பிங் இருக்குது. இதையும் நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து நாம் டியிலேருந்து பார்ப்போம். டியிலேருந்து எங்கே மேப்பிங் போகுது? டியிலேருந்து ஏக்கு மேப்பிங் போகுது, ஏலேருந்து பிக்கு மேப்பிங் போகுது. இப்போ டியிலேருந்து பிக்கு போகுதான்னு செக் பண்ணணும். எஸ், டியிலேருந்து இங்கே பிக்கு ஒரு மேப்பிங் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம எடுத்த எல்லா மேப்பிங்குமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த ரிலேஷன் நாம் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சமச்சீர் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல் இருக்கக்கூடிய 5th சம்மை பார்ப்போம். On the set of natural numbers, let R be the relation defined by ARB. ஸோ ஏக்கும் பிக்குமான ரிலேஷனை ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 2A + 3B = 30. இதுதான் ரிலேஷன். Write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive, equivalenceங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது நமக்கு செட் ஏல நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4ன்னு அப்படி போயிட்டே இருக்கும். அண்ட் பியோட செட், அதாவது ஏக்கும் பிக்குமான ரிலேஷன், பிலையும் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த ரிலேஷனில் செட் ஏல இருக்கிற எலமெண்ட் எந்த எலமெண்ட் செட் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட மேப் ஆகுதுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி மேப் ஆகிறது தான் நம்ம ஆர்டர்ட் பெயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம பிக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3B வேணும்னா 30 - 2A b = 30 - 2A divided by 3. ஸோ இதுதான் நம்ம பி கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு
ஈக்குவேஷன். ஸோ எப்படி நம்ம பி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பியோட வேல்யூ முழுக்க ஏயை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதை தான் நம்ம ரிலேஷனை சொல்கிறோம். ஏ ஒன்றா இருந்தால் பி என்னவாக இருக்கும்? ஸோ பி ஈக்குவல் டு 30 minus 2 into 1 divided by 3 which is 30 minus 2 by 3 which is equal to 28 by 3. ஸோ 28ல் 3 டிவைட் ஆகாது, நமக்கு வந்து அது நேச்சுரல் நம்பர்ஸாக கிடைக்கணும். ஏன்னா ரிலேஷன் அதுதான். ஆன் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா ஏ நேச்சுரல் நம்பராக இருக்குன்னா அதோட ரிலேஷன் படி நமக்கு கிடைக்கிற பியும் நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ஸோ இது நமக்கு நேச்சுரல் நம்பராக கிடைக்காது. இட் டசன்ட் பிலாங் டு என். ஏனுங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸோட செட். இப்போ A2ன்னு எடுத்து பார்ப்போம். A2வாக இருந்தால் B வந்து 30 minus 2 into 2 divided by 3, அதாவது 30 minus 4 by 3 which is 26 by 3. இதுவும் சாத்தியம் கிடையாது. அப்போ இட் டசன்ட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஏவை 3ன்னு எடுத்து பார்ப்போம். B equal to 30 minus 2 into 3 divided by 3, அதாவது 30 minus 2 3s are 6 divided by 3 which is 30 minus 6 24 by 3, that is 8. 8ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர் நமக்கு தெரியும். இட் பிலாங்ஸ் டு என். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் கிடச்சிருச்சு. அதாவது இங்கே ஏ செட்டில் 3 எடுத்தோம்னா அது பி செட்டில் 8க்கு மேப் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் ரிலேஷன் அது வந்து 3,8. இந்த மாதிரி ஏயை ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணி அது பி நமக்கு நேச்சுரல் நம்பர் எதுக்கெல்லாம் கொடுக்குதோ அதை நம்ம ஒரு ஆர்டர் பேராக எடுத்துக்கணும். இப்போ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் கிடச்சிருச்சு. இப்போ அதை நான் கீழே வச்சுக்கிறேன். அடுத்து இப்போ ஏ ஈக்குவல் டு 4ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா பி ஈக்குவல் டு 30 minus 2 times 4 divided by 3 which is 30 minus 8 by 3, that is 22 by 3. இது நமக்கு நேச்சுரல் நம்பராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு நமக்கு கிடைக்காது. அடுத்து 5க்கு பண்ணிங்கனாலும் வராது. இதே A6க்கு பண்ணிங்கன்னா B equal to 30 minus 2 times 6 divided by 3, that is 30 minus 12 by 3 which is 18 by 3. நமக்கு 6 கிடைக்கும். 6ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ரெண்டாவது ஆர்டர் பேர் என்ன? ஏ 6ஆக இருந்தால் பி 6ஆக இருக்குது. அப்போ அந்த ரிலேஷன் ட்ரூ ஆகுது அப்படின்னா த நெக்ஸ்ட் ஆர்டர் பேர் 6,6. இதே மாதிரி நீங்கள் 7 8 9 இந்த மாதிரி எல்லா நம்பருக்கும் பண்ணுறப்போ 7க்கும் 8க்கும் வராது. 9க்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் பேர் கிடைக்கும். ஏவை நம்ம 9 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு 9. B equal to 30 minus 2 into 9 by 3 which is 30 minus 18 by 3, that is 12 by 3, that is 4. 4ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். ஸோ இப்போ இந்த ஆர்டர் பேரை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 9க்கு நமக்கு 4 கிடைக்குது. 9,4. அடுத்து 11க்கு பண்ணுங்க, 10க்கு பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா 12க்கு தான் வரும். ஸோ டைரெக்டாக நான் 12க்கே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்றேன். வேணா இப்போ 11க்கு நான் பண்ணி பார்க்கலாம். A 11ஆக இருந்தால் B equal to 30 minus 2 11s are 22 by 3 which is 8 by 3. 8 by 3ங்கிறது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இட் டசன்ட் பிலாங் டு என். ஸோ இந்த ஆர்டர் பேரும் நமக்கு வராது. அடுத்து 12 எடுத்து பார்ப்போம். 12 எடுத்து பார்த்தா அப்படின்னா நமக்கு A equal to 12 அப்படின்னா B equal to 30 minus 2 into 12 24 by 3 which is 6 by 3, that is 2. It is a natural number. ஸோ 12க்கு நமக்கு 2 கிடைக்கிது. அப்போ 12,2 நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்குமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நாம் 13க்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். 13க்கு ட்ரை பண்ணி பார்த்தா என்ன வருது? A equal to 13 இருந்தது அப்படின்னா B equal to 30 minus 2 into 13 which is 26 divided by 3 which is 4 by 3, that is not belong to natural number. ஸோ இப்போ 13K வரல அப்படின்னா நம்பர் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக வராது. அது நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆயிடும். நேச்சுரல் நம்பர் இஸ் ஒன்லி அ பாசிட்டிவ் நம்பர் ஃப்ரம் 1 to infinite. ஸோ அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 12,2. ஸோ மொத்தம் எத்தனை ஆர்டர் பேர்ஸ் இருக்குது? 3,8 6,6 9,4 12,2. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரிலேஷன் வந்து ஏக்கும் பிக்கும் ஆனது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி நான் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா நம்பர்ஸையும் எழுதிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10
11 12. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டில் பாருங்கள், நமக்கு கிடச்சிருக்க ரிலேஷன் என்ன? 3,8. ஸோ இதுக்கு ஒரு நம்ம பெரிய ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் பேர் 3க்கும் 8க்கும் 3க்கும் 8க்கும் மேப் ஆகிருக்கு. அடுத்து 6,6 6க்கும் 6க்கும் மேப் ஆகிருக்கு. அடுத்து 9,4 இங்கே இருக்கிற 9ம் இது 4க்கு மேப் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 12,2 இங்கே இருக்க 12 வந்து இந்த 2ஓட மேப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு நாம் அது ரிஃப்ளெக்சிவாக, சிமெட்ரிக்காக, ட்ரான்ஸ்லேட்டிவாக ட்ரான்சிட்டிவாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா முன்னாடியே பார்த்தோம். இப்போது இந்த ஆர்டர்ட் பேர் 3லேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னா, ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 6 9 12. ஸோ 3க்கு ஒரு 3 மேப் ஆகிருக்கணும், 6க்கு 6 மேப் ஆகிருக்கணும், 9க்கு 9 மேப் ஆகிருக்கணும், 12க்கு 12 மேப் ஆகிருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வச்சு தான் பார்ப்போம். இப்போ 3க்கு 3 மேப் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 6க்கு 6 மேப் ஆகிருக்கு. 9க்கு 9 மேப் ஆகிருக்கா? கிடையாது. 12க்கு 12 இது மேப் ஆகிருக்கா? 12ஓட 2 மட்டும் தான் மேப் ஆகிருக்கு? கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன், இது எல்லாமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். இங்கே 6க்கு 6 மட்டும்தான் மேப் ஆகிருக்கு, மற்றதுக்கு அது ட்ரூ ஆகலை அப்படின்னா இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக்கான்னு எப்படி பார்க்குறது? சிமெட்ரிக்காக எப்படி பார்க்கணும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே 3 எடுத்துட்டிங்கன்னா 3லேருந்து 8க்கு மேப் ஆகுது. இப்போ 3லேருந்து 8க்கு மேப் ஆச்சுன்னா கண்டிப்பாக 8லேருந்து 3க்கு மேப் ஆகணும். ஸோ 3லேருந்து 8க்கு மேப் ஆகிருக்கு, 8லேருந்து 3க்கு மேப் ஆகலை, 8லேருந்து வேறு எதுக்குமே மேப் ஆகலை. ஸோ இது பாசிபிள் இல்லை. ஸோ இந்த கண்டிஷனுமே எல்லாத்துக்கும் ட்ரூ ஆகணும். இது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ஆர்டர் பேருக்கே ட்ரூ ஆகலை அப்படின்னா மற்றதுக்கு ட்ரூ ஆனாலும் நோ யூஸ். ஸோ இதை நம்ம டைரெக்டாகவே நாட் சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். அடுத்து ட்ரான்சிட்டிவாக நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணோம், நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணோம், நாட் சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவாக நம்ம பார்ப்போம். ட்ரான்சிட்டிவ்னால் என்ன பார்க்கணும்? நமக்கு 3லேருந்து இப்போ 8 போகுது, அதான் மேப் ஆகிருக்கு. ஸோ 3லேருந்து 8 போச்சு அப்படின்னா 8லேருந்து வேறு எதுக்காவது போகணும். சப்போஸ் 4க்கு போகுதுன்னே வச்சுப்போம். அப்போ 3லேருந்து 4க்கு ஏதாவது மேப் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ 3லேருந்து இங்கே 8க்கு மேப் ஆகுது, பட் 8லேருந்து எதுக்குமே மேப் ஆகலை. இப்போ ஒரு விஷயம் நம்ம 3 to 8 மேப் ஆச்சு, 8 to 4 மேப் ஆச்சுன்னா 3 to 4 மேப் ஆகுச்சுன்னா அதை ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம். மேப் ஆகலை அப்படின்னா அதை ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லலாம். பட் 3லேருந்து 8க்கு போகுது, பட் 8லேருந்து எதுக்குமே போகலை அப்படின்னா நம்ம அதை ட்ரான்சிட்டிவ்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது ட்ரான்சிட்டிவாக இருந்தால் ட்ரான்சிட்டிவாக இல்லைன்னா ட்ரான்சிட்டிவ் கிடையாது. அப்படி ட்ரான்சிட்டிவாக இல்லை அப்படின்னா அது ட்ரான்சிட்டிவ் கிடையாது அப்படிங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணணும். இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இப்போது 3 to 8 போயிருக்கு அப்படின்னா 8 to 4 போயிருக்கு, பட் 3 to 4 போகலைன்னு நாம் சொல்ல முடியணும். அப்படி சொல்லிட்டா அதை நாம் நாட் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம். ரெண்டே விஷயந்தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. 3லேருந்து 8க்கு போச்சு அப்படின்னா 8லேருந்து 4க்கு போகுதுன்னா 3லேருந்து 4க்கு ஒரு மேப்பிங் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அது ட்ரான்சிட்டிவ். 4ன்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன், அது எதுக்கு வேணாலும் மேப் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3லேருந்து 8க்கு மேப் ஆகுது, 8லேருந்து 4க்கு மேப் ஆகுது, 3லேருந்து 4க்கு மேப் ஆகலைன்னு சொல்லி அதை நாட் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம். பட் இங்கே 3லேருந்து 8க்கு தான் போகுது, 8லேருந்து 4க்கோ 3க்கோ வேறு எதுக்குமே போகலை அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ ஒன்று ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியலைன்னா அதை ட்ரான்சிட்டிவ்னு நாம் ஒத்துக்கணும். ஸோ இது பார்க்க புதுசாக இருக்கும். சப்போஸ் இப்போது வானம் மேகமூட்டமாக இருந்தால் மழை பெய்யுதுன்னு அர்த்தம், மேகமூட்டமாக இல்லைன்னா மழை பெய்யலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ மேகமூட்டமாக இருந்ததுன்னா
மழை வரும்னு அர்த்தம். மேகமூட்டம் இல்லை அப்படின்னா மழை இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒன்று மழை பெய்யணும், மழை பெய்யுதுன்னு எப்படி சொல்லலாம்? மேகமூட்டமாக இருக்குன்னா இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மழை பெய்யாதுங்கிறது எப்படி சொல்லலாம்? மேகமூட்டம் இல்லைன்னு சொல்லி நம்ம மழை பெய்யாதுன்னு சொல்லலாம். அப்போ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம சொல்லி தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம சரி மழை பெய்யலைன்னு நம்ம சொல்லலான்னு முயற்சி பண்ணுறோம். மழை பெய்யலைன்னு நம்ம சொல்கிறதுக்கு அங்கே மேகமூட்டம் இல்லாமல் இருக்கணும். பட் மேகமூட்டம் இங்கே இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேகமூட்டமாக இருக்குது மழை பெய்யுன்ற அர்த்தமாயிரும். அதே ஐடியா தான் இங்கே. ஒன்று அது டிரான்சிட்டிவாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது டிரான்சிட்டிவ் இல்லைன்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியணும். இங்கே அது டிரான்சிட்டிவ்னே நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியலைங்கிறதுனால இங்கே எப்படி நாம் அது மழை பெய்யுதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இதை நாம் டிரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம். ஸோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும், அப்படி இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லணும். அப்போ அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்மளால் முடியலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த கொஷனுக்கு இதை நாம் டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ நிறையா பேருக்கு இந்த கண்டிஷன் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 ரிலேஷனை நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? கொஷின் இஸ் டு ப்ரூவ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ். ஸோ எப்போ ஈக்குவலன்ஸாக இருக்கும் அப்படின்னா கொடுத்துருக்க ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாகவும் சிமெட்ரிக்காகவும் டிரான்சிட்டிவாகவும் இந்த 3மா இருந்தால் தான் அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இங்கே பார்க்குறப்போ இந்த சம்முக்கு அது ரிஃப்ளெக்சிவாக இல்லை, சிமெட்ரிக்காக இல்லை, பட் டிரான்சிட்டிவாக இருக்குது. 3மே இருந்தால் மட்டும்தான் இது ஈக்குவலன்ஸாக இருக்கணும். இது வெறுமனே டிரான்சிட்டிவாக மட்டும்தான் இருக்குது. இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக். ஸோ we can say this relation is not an equivalence relation. ஸோ இப்படி தான் சில்ட்ரன் நம்ம ரிலேஷனை ப்ரூவ் பண்ணணும். அது சிமெட்ரிக்காக, ரிஃப்ளெக்சிவாக, டிரான்சிட்டிவாக, ஈக்குவலன்ஸாக நம்ம சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இத்தனை நாளாக தெரியாமல் இருந்தது மேம், இது எங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சு, ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் வீடியோவாக நம்ம கம்மிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். All the very best students, study well and happy learning.